வணக்கம். ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். எனக்கு நிறைய கடன் இருக்கு. கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. இங்க கொஞ்சம், அங்க கொஞ்சம்ன்ட்டு சுத்தி சுத்தி கடன் இருக்கு. இந்த கடன் எல்லாம் கூட்டி கழிச்சோம்னா ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு கடன் இருக்கு. இந்த 10 லட்ச ரூபாய்க்கு ஒரே ஒரு லோன் யாராவது குடுத்தாங்கன்னா, அத வாங்கி எல்லாத்தையும் அடைச்சுட்டு நிம்மதியா இருக்கலாம்னு இருக்கிறேன். ஏன்னா மாசம் மாசம் இஎம்ஐ மிஸ் பண்ணி கட்டிடுறேன். யாருக்காவது தர வேண்டியதை மிஸ் பண்ணிடுறேன். ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறேன். என்ன பண்ணுதே தெரியல. இப்படி ஒரு சூழ்நிலை நீங்க இருந்தாலும் சரி, அதே நேரத்துல சில பேர் கையெழுத்து போட்டு இந்த பாண்டு பத்திரத்துல சைன் பண்ணி வாங்கியிருப்பாங்க. அவங்க இந்த கிரெடிட் ஸ்கோர் வச்சு பேங்க்லலாம் வாங்கியிருக்க மாட்டாங்க. கைமாத்தா வாங்கியிருப்பாங்க. தட் மீன்ஸ் கந்து வட்டி. அது 5 பைசா வட்டி, 10 பைசா வட்டி வாங்கியிருப்பாங்க. இப்படி வாங்குறவங்க பார்த்தீங்கன்னா, ஒருத்தர்கிட்ட வாங்கியிருக்க மாட்டாங்க. 4, 5 பேர்கிட்ட வாங்கியிருப்பாங்க. சில பேர் ரேஷன் கார்டு வச்சு வாங்கியிருப்பாங்க. சில பேர் தங்களோட பைக் வச்சு வாங்கியிருப்பாங்க. சில பேர் தங்களோட வீடு அடமானன்ட்டு பேங்க்ல வைக்காம ஒருத்தர்கிட்ட குடுத்து வச்சுட்டு, "அப்பா வச்சுக்கப்பா பத்திரத்த. எனக்கு லோனுக்கு பைசா குடு. நான் பணம் வந்தோனே வாங்கிக்கிறேன்ட்டு" அது ஒரு 2 பைசா வட்டி, 1 பைசா வட்டின்னு போட்டு வாங்கிட்டு இருப்பாங்க. ஸோ இது போல அந்தந்த இடத்துல வாங்கி வச்சுக்கிறவங்களுக்கு லோன் கிடைக்குமா? அந்த லோன் வாங்குறது என்ன? டெபிட் கன்சோலேஷன் ஒரு லோனுங்க. இந்த லோனு ஸ்பெசிஃபிக்கா எந்த பேங்க்கும் ஸ்பெசிஃபிக்கா இப்படி ஒரு லோன் தரதில்ல. பர்சனல் லோனில் இது ஒரு ரீசனாக வச்சு, இது ஒரு காரணமாக வச்சு, உதாரணத்துக்கு எனக்கு மருத்துவ செலவுக்காக அப்ளை பண்ணுறேன், படிப்பு செலவு பையனுக்கு படிக்க வைக்கிறதுக்காக அப்ளை பண்ணுறேன், எனக்கு ஒரு எமர்ஜென்சிக்கு பணம் தேவைப்படுது அப்ளை பண்ணுறேன், வீடுக்கு மேலே கட்ட போகிறேன் அதுக்காக நான் அப்ளை பண்ண ஒரு ரீசன்ஸ் இருக்கு இல்லையா? அதே போல் இந்த டெபிட் கன்சல்டேஷன்ன்றது ஒரு ரீசன். அதாவது எல்லா கடனும் அடைக்கிற மாதிரி இருக்கிற சின்ன சின்ன கடனை அடைக்கிறதுக்காக இது ஒரு ஆப்ஷன்ஸை கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஆப்ஷன் மூலமாக ஒரு அமௌண்ட் உங்களுக்கு தருவாங்க. அந்த அமௌண்ட் வச்சு நீங்கள் எல்லா கடனையும் அடைச்சிடலாம். அதுக்கு முன்னாடி ஜேகே சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷன் கொடுங்க. இது போல் நீங்கள் செய்யும்போது நாங்கள் அப்லோட் வீடியோஸ் நோட்டிஸ் உங்களுக்கு பிரயோஜனமாக்கும். கீழே ஹைப்பர்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதாவது இந்த கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் இந்த லெஃப்ட்லேருந்து ரைட்டில் திருப்பினீங்கன்னு வச்சுங்களேன், ஹைப்பர்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷனில் மார்க் நீங்கள் போடுற மாதிரி, நான் சரியாக சொல்கிறேன்னா இல்லையா, உங்களுக்கு மார்க் போடுற ஐடியா இருந்துச்சுன்னா அந்த ஆப்ஷனில் ஹைப்பர் த வீடியோன்னு ஆப்ஷன் இருக்கும். அதை டிக் பண்ணிங்கன்னா மார்க் நீங்கள் போடலாம். இந்த போல் மார்க் போடுறதுனால எங்களுக்கு என்ன லாபம்? நான் நல்லா பண்ணுறேன்னா இல்லையானு எனக்கு உற்சாகப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு நீங்கள் மார்க் போடுறதுனால உங்களுக்கு ஒரு உத்வேகமாக இருக்கும். இந்த யூடியூப்பில் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். 7 நாளைக்குள்ளே தான் பண்ண முடியும். புது வீடியோக்கு மட்டும் தான் இது பண்ண முடியும். அதனால் நீங்கள் இப்பயே பண்ணுறது தான் நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, டெபிட் கன்சல்டேஷன் லோன். இந்த டெபிட் கன்சல்டேஷன் லோனுக்கு ஃபஸ்ட்டு எலிஜிபிலிட்டி என்னன்னு நான் சொல்லிடுறேன். ஒரு லோனை வாங்கியிருக்கீங்க, ஆல்ரெடி 2 லோன் வாங்கி வச்சுருக்கீங்க வச்சுங்களேன். அதாவது 2 லட்ச ரூபாய்க்கு ஒரு இடத்துல லோன் வாங்கி வச்சுருக்கீங்க, இன்னொரு இடத்துல 2 லட்ச ரூபா லோன் வாங்கி வச்சுருக்கீங்க வச்சுங்களேன். உங்களுக்கு ஒரு 50,000 சம்பளம். நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். 50,000 உங்களுக்கு சம்பளம். இதுக்கு ஒரு 12,000 போகுது, அதுக்கு ஒரு 12,000 போகுது. ஸோ 24,000 உங்களுக்கு இஎம்ஐ போயிடுச்சுங்க. இந்த 2 லட்சம் போயிட்டு இருக்கு. ஆனால் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 2 லட்ச ரூபா தேவைப்படுது. ஸோ ஒரு 6 லட்ச ரூபா உங்களுக்கு பிளான். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த 6 லட்ச ரூபாய்க்கு யாராவது லோன் கொடுத்தாங்கன்னா, இந்த 2யும் க்ளோஸ் பண்ணிட்டு, இந்த 4 க்ளோஸ் பண்ணிட்டு 2 நான் எனக்கு யூஸ் பண்ணிப்பேன், அதே ஒரே இஎம்ஐ போயிடும். அப்படி ஒரு ஆப்ஷன் இருந்தீங்கன்னா இந்த லோனை நீங்கள் ட்ரை பண்ணலாம். அது ஏன்னா உங்களுக்கு சம்பளம் நல்லா இருக்குது, உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் நல்லா இருக்குங்க, 2 லோனை ப்ராப்பராக நீங்கள் கட்டியிருக்கீங்க, அதனால இது நல்லா இருக்குது, உங்களுக்கு கிடைக்குங்க. இதுவே பார்த்தீங்கன்னா, அங்கங்கே கடன் வாங்கி வச்சுருப்பாங்க இல்லையா, அதாவது கைமாத்தா சைன் பண்ணி வாங்கி வச்சுருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கும் ஒரு விஷயம் இருக்குது. நான் அதை வீடியோவில் கடைசியில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இவங்கக்குள்ளே வரலாம். இந்த டெபிட் கன்சல்டேஷன் லோன் யார் தராங்க, இது எப்படி அப்ளை பண்ணலாம்? இந்த டெபிட் கன்சல்டேஷன் லோனை பொறுத்த வரைக்குமே ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் தராங்க, ஆதித்யா பிர்லாவும் தராங்க, பொன்னவலா பிரிம்கார்ட்ஸ், அம்மா பார்த்தீங்கன்னா பிரமல் ஃபைனான்ஸ், அம்மா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஜாஜ் ஃபைனான்ஸ், இவங்களாம் தராங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் தான் நான் சொல்லியிருக்கேன். நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் இது சீக்கிரமாக தர வாய்ப்பு இருக்குது. இதுக்கு ப்ராசஸிங் ஃபீஸும் போடுவாங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க வச்சுக்கோங்களேன், இந்த அப்ளிகேஷனில் ப்ராசஸிங் பண்ணுறதுக்கு ப்ராசஸிங் ஃபீஸ் நீங்கள் முன்கூட்டியே கட்ட வேண்டியது இருக்கும். அல்லது உங்களுடைய உங்களுக்கு சேலரி பர்சன், நீங்கள் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி அல்லது ஒரு நல்ல ப்ரைவேட் கம்பெனி, பிரபலமான ஒரு ப்ரைவேட் கம்பெனி ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ப்ராசஸிங் ஃபீஸ்லாம் அவங்க பெருசாக அவங்க முன்கூட்டி எதிர்பார்க்க மாட்டாங்க. லோன் அமௌண்ட்லேயே அதுக்கு சேர்த்துப்பாங்க. இல்லைங்க உங்களுக்கு அந்தளவுக்கு சம்பளம்லாம் கிடையாதுன்னா நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். நல்லா இருந்துச்சுன்னா அந்த ப்ராசஸிங் ஃபீஸ் பிரச்சனை இல்லை, இல்லைன்னா போனது தான். ஸோ அது அவங்க சொல்லுவாங்க. ஸோ ரிஜெக்டட்னா அந்த பைசா போனது தான். இதுதான் மேட்ரு. இப்போ இந்த லோன் நீங்கள் கொண்டு போகிறீங்க. அந்த லோன் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய இன்கம், உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் தெரிஞ்சிடும். உங்களுடைய என்ன வேலை செய்கிறீங்க, என்ன விஷயங்கள் எடுத்து உங்கள் பேன் கார்டு, ஆதார் கார்டை பார்த்து செக் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு இந்த லோனை சாங்ஷன் பண்ணுவாங்க. இந்த லோனு ஏற்கனவே வாங்கி வச்சுங்க லோனு, இதை அடைச்சிங்களா இல்லையா அவங்களுக்கு தெரியணும்ல. அதனால் எடுத்தோடனே அந்த 6 லட்ச ரூபா அப்படியே கொடுக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு இந்த 4 லட்ச ரூபா கொடுத்து இந்த லோனை க்ளோஸ் பண்ணிட்டு க்ளோசர் ஆஃப் சர்டிஃபிகேட்ஸ் கொடுப்பாங்க இல்லையா, நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்ஸ், அந்த பேங்க்லேருந்து நீங்கள் வாங்கி இங்கே கொடுத்த பிறகு தான் இந்த லோன் க்ளோஸ் ஆகிடுச்சுன்ட்டு கிரெடிட் ஸ்கோரில் தெரிஞ்ச பிறகு தான் உங்களுக்கு 2 லட்சத்தை மீதி இருக்கக்கூடிய 2 லட்சத்தை ரிலீஸ்
ரிலீஸ் பண்ணுவாங்க. இதுதான் வந்து ப்ராசஸிங். இதுவும் ஒரு வகை ஒரு ப்ராசஸிங் சொல்ல முடியும். ஏன்னா ஒரு சில நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி இன்னும் அட்வான்ஸாக போயிட்டாங்க. இவங்க நம்பிக்கைலாம் இல்லை. மொத்தமாகவே 6 லட்ச ரூபா சேங்ஷன் பண்ணிடுறாங்க. அப்போ 6 லட்ச ரூபா சேங்ஷன் பண்ணிட்டேன், நீ க்ளோஸ் பண்ண உன்னோட விஷயம், ஆனால் எனக்கு டைமுக்கு பேமெண்ட் வந்தோன்னுட்டு சில கம்பெனிஸ் சொல்லக்கூடியவங்களாம் இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கோன்னா, நம்மளுடைய கிரெடிட் ஸ்கோர் நல்லா இருக்கணும், இன்கம் நல்லா இருக்கணும். இது இருந்தாவே இதெல்லாம் வந்து நடக்க வாய்ப்பு இருக்குது. இது நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். நிறைய பேருக்கு சந்தேகங்கள்லாம் இருக்குது. நிறைய பேருக்கு அது கமெண்டில் தெளிவுபடுத்தியிருக்கேன். இப்போது இந்த கையெழுத்து மூலமாக இந்த பாண்டு பத்திரம் மூலமாக வாங்கியிருப்பவங்க ஏன் இந்த பாண்டு பத்திரத்துக்கு போனாங்க? ஃபஸ்ட்டு கேள்வி அதான். அவங்க போய் ஏன் ஒருத்தர்கிட்ட கை மாத்தா பைசா வாங்குறாங்கன்னா, அவங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் அவங்களுடைய வருமானம் வருவது இல்லை. அவங்க வந்து சேலரி அக்கௌண்ட் ஹோல்டராக இருக்க மாட்டாங்க. கையில் பைசா வாங்குறவங்களா இருப்பாங்க, அல்லது தினக்கூலியாக இருப்பாங்க, அல்லது அந்த தேதிக்கு பைசா வந்தால் தான், அல்லது வியாபாரியாக இருப்பாங்க. இப்பேற்பட்டவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா பைசாவை இப்படி புரள வைக்கிற வேலை தான். இப்படி வாங்கி அப்படி கொடுக்குது, அப்படி வாங்கி இப்படி கொடுக்குறவங்க தான் ப்ராப்பராக பேங்க்கில் இல்லாதனால இவங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் சூப்பராக காட்டும், 850 காட்டும். ஆனால் இவங்களுக்கு எந்த லோனும் கிடைக்காது. ஏன் அது 850 காட்டுதுன்னா, நோ கிரெடிட் ஹிஸ்ட்ரின்னு இதை சொல்லுவாங்க. அதாவது இவருடைய எந்த இடத்துலையும் என்ரோல் ஆகலை, உள்ளே போகலை நீங்கள், அதுதான் சொல்லுவாங்க. உங்களுடைய வருமானம் பேங்க்கில் வருமானம் வரணும்னா உங்களுடைய வருமானம் பேன் கார்டில் என்ட்ராகி பேங்க்கில் வரணும். அப்படி இருந்துச்சுன்னா தான் கிரெடிட் ஸ்கோர் நல்லா காட்டும். அப்படி காட்டுறதுக்கு நான் என்ன பண்ணேங்க, எனக்கு வரல, இப்போ என்ன பண்ணலாம், அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் பணத்தை பேங்க்கில் போட்டு ஒரு 6 மாதம் நல்ல டிரான்சாக்ஷன் வச்சுக்கணும். பணத்தை போட்டு எடுத்து நல்ல டிரான்சாக்ஷன் வச்சுக்கணும். ஒரு மாதத்தில் நீங்கள் ஒரு 25 டிரான்சாக்ஷன் ஆகுது, நல்ல டிரான்சாக்ஷன், நல்ல ஒரு அமௌண்ட் டிரான்சாக்ஷன் வச்சுக்கணும். அதுபோல் ஒரு 6 மாதம் அல்லது 3 மாதம் நல்ல டிரான்சாக்ஷன் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதே பேங்க்கில் லோன் வாங்க முடியும். நீங்கள் இருக்கக்கூடிய பேங்க் ஒரு நேஷ்னலைஸ் பேங்காக இருந்துச்சுன்னா நான் சொல்வது பொருந்தாது. நேஷ்னலைஸ் பேங்க்குடைய ரூல்ஸே வேறு. நான் சொல்கிறது ஒரு ப்ரைவேட் பேங்காக இருந்தால் மட்டும் இது பொருந்தும். அவங்க தான் லோன் தருவாங்க. நேஷ்னலைஸ் பேங்க் அப்படி கிடையாது. அவங்களோட ரூல்ஸ் படி பார்த்திங்கன்னா உங்களுடைய இன்கம் மட்டும் பத்தாது, உங்களுடைய ஐடிஆர்லாம் அவங்க எதிர்பார்ப்பாங்க. அதனால் நான் சொல்கிறது ப்ரைவேட் பேங்க் அல்லது ஒரு நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனியில் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா இதெல்லாம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு லோன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி வாய்ப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த கந்து வட்டி போல பிரச்சனையிலேருந்து வெளியே வர முடியும். ப்ரைவேட் பேங்க்கில் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா 6 மாதத்துலேயே தாராளமாக உங்களுக்கு லோன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. லோன் கிடைக்கலனா கூட ஜஸ்ட்டு ஒரு உங்களுக்கு கிரெடிட் கார்டாவது கையில் கொடுத்துருவாங்க. இது வந்து மேட்ரு. இதில் ஒரு நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸில் நீங்கள் ஒரு அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க, நல்ல ஒரு டிரான்சாக்ஷன் வச்சுருந்தீங்கன்னா இந்த லோனும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. என்கிட்ட அந்த அக்கௌண்ட் வைக்கிற ஐடியாலாம் இல்லைங்க, எனக்கு பயமாக இருக்குது, நான் கவர்மெண்ட் பேங்க்கில் மட்டும் தான் அக்கௌண்ட் வச்சுப்பேன் அப்படின்னா வச்சுக்கலாம். லோனை மட்டும் நீங்கள் நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸில் வைக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் கேட்பாங்களே, எப்படி இருந்தாலும் அவங்களும் வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட் கேட்பாங்களே, அதனால் உங்கள் பணத்தை பேங்க்கில் போட்டு ஒரு 6 மாதம் ஸ்டேட்மெண்ட் அங்கே கொடுத்தா தான் ஒரு நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸில் உங்களுக்கு லோன் கிடைக்கும். நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனின்றது என்னென்னா பஜாஜ் ஃபைனான்ஸு, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கு, இன்னும் நிறைய பேங்க்லாம் இருக்குது. நான் உதாரணமாக 2 தான் சொல்லுவேன். ஆதித்யா பிர்லா, டாடா கேபிட்டல், இவங்களாம் இருக்காங்க. ஸோ இவங்களா ஸ்ரீராம் சிப்ஸு, இவங்களாம் இருக்காங்க. ஸோ இவங்களாம் வந்து நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ். இங்கே போனீங்கன்னா கூட உங்களுக்கு லோன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இது போல் லோன் கிடைக்கும் போது என்ன வட்டி போடுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அதுக்கேற்ற உங்களுடைய வட்டி அவங்க வட்டியை நீங்கள் மேட்ச் பண்ணி பார்த்துங்க. ஒரு பைசா தாங்க தராரு, அவங்க பார்த்தீங்கன்னா 14% போடுறாங்கன்னு சொன்னீங்கன்னா ஒன்றும் இல்லை, 12% அவங்க போட்டாங்கன்னா இந்த 1 பைசா வந்துடும். அதே நேரத்தில் பேங்க்கில் நீங்கள் வாங்கும்பொழுது பார்த்தீங்கன்னா அசலும் வட்டி சேர்த்து கட்டின்னு வருவீங்க, இவங்க வெறும் வட்டி மட்டும் தான் கட்டிட்டு வருவீங்க. அதனால் இதெல்லாம் யோசிச்சுக்குங்க. இந்த 1 பைசா 2 பைசா பற்றி குழப்பம் வந்துச்சுன்னா இதை முதல் தெளிவாக புரிஞ்சுங்க. இதை பற்றி வீடியோ நான் போட்டிருக்கேன், நான் கீழே லிங்க் கொடுக்குறேன், இந்த பெல்லில் கூட கொடுக்குறேன், பார்த்துங்க. ஸோ டெபிட் கன்சல்டேஷன் லோனில் இத்தனை வகைகள் இருக்குது. உங்களுக்கு எது சூட்டபிள் ஆகும் பாருங்கள். நீங்கள் ஒரு வேளை சேலரி பர்சனாக இல்லாத ஒரு நபராக இருந்தீங்கன்னா நீங்கள் நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸில் போங்க, உங்கள் ஸ்டேட்மெண்ட்லாம் ரெடி பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஒரு 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா தேவைப்படுச்சுன்னா நீங்கள் நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனியில் போய்ட்டு எவ்வளோ வட்டி போடுறாங்க, பேர் யானம் எவ்வளோ வட்டி போடுறாங்க, ப்ராசஸிங் ஃபீஸ் எவ்வளோ போடுவாங்க, இது சூட் ஆகுமா ஆகாதா, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு வாங்குங்க. அந்த கம்பெனியை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட பிறகு வாங்க, டேர்ம் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் கேட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். இங்கே பிரச்சனையிலேருந்து தப்பிச்சு இன்னொரு பிரச்சனையில் போய் மாட்டக்கூடாது. ஸோ இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும், நீங்கள் கமெண்ட்ஸை தெரிவிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக நினைக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, பிரோஜனமாக மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.